My dear students, good morning everybody. Actually, today we discuss about the topic definition and explanation of Bite-Sharp law. Okay, Bite-Sharp law, another one name வந்து பார்த்தீங்கன்னா சாவர்ட் பயட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவர்ட் பயட். ஓகே, இந்த சாவர்ட் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் நேமு, பயட் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்ட் நேம். ஓகேவா, பயட் அண்டு சாவர்ட். பயட் அண்டு சாவர்ட் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா யாருக்காவது ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்ட்டு? மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் ஸ்கார்க்ஸ் ரூல் ஸ்க்ரூ ரூல் பார்த்தோம். அதுக்கடுத்தது கரண்ட் கேரிங் கண்டக்டர் வழியாக மேக்னெட்டிக், அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்போ பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கடுத்து சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் எலமெண்ட் இது பார்த்தோம். இந்த டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். அதுக்கு அடுத்தது இந்த கான்செப்ட் எல்லாமே சொன்னேன். சரியா, இந்த கான்செப்ட் சொல்கிறப்ப தான் இந்த ஆனியன் தோசை ஏதோ எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி, ஆனியன் தோசையில் இந்த ஆனியன் வந்து என்னது, ஆனியன் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆனியன் தோசையில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு கம்பி செய்யணும் அப்படின்னா அதுதான் வந்து என்னது, கரண்ட் கேரிங் எலமெண்ட் ஆர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகிறப்ப அரவுண்ட் தி கண்டக்டர் in the plane in perpendicular direction the magnetic field is produced. the magnetic field தான் என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த தோசையோட மாவெல்லாம் இருக்குல்ல அந்த சர்க்கிள் பொசிஷன். அதே மாதிரி இங்கே இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேவா, வேறு என்ன பார்த்தோம்னா இந்த ஒயர் ஷீட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அது ஒயர் ஷீட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த நெக்ஸ்ட் டாபிக் பயட்-ஷாவர்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். பயட்-ஷாவர்ட் லா, இந்த பயட்-ஷாவர்ட் லா பொறுத்த வரைக்கும் இந்த சூன் ஆஃப்டர் ஒயர்ஸ்டெட் டிஸ்கவரி, இந்த ஒயர்ஸ்டெட் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த பயட்-ஷாவர்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. போத்து ஜான் பெப்டைட் பயட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் நேம், ஜான் பெப்டைட் அண்டு ஃபெலிக்ஸ் சாவர்ட் அப்படின்னு, ஃபெலிக்ஸ் சாவர்ட். ஆக்சுவலாக இந்த ரெண்டு நேம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், சாவர்ட் அண்டு பயட். இந்த அதில் பாதி பேர் கட் ஆகிடுச்சு, அதேமாதிரி இதில் ஃபெலிக்ஸுங்கிற பாதி பேர் கட் ஆகிடுச்சு. பயட் அண்டு சாவர்ட்னு சொல்கிறோம். ஓல்டு ரொம்ப பழைய எடிஷன்னா அல்லது காலேஜ் புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாவர்ட் பயட்லான் இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பயட்-ஷாவர்ட்லான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, பயட்-ஷாவர்ட்லாம். சரி, இந்த பயட்-ஷாவர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க? அக்கார்டிங் டு பயட்-ஷாவர்ட்லாம் in 1819 the quantitative experiments on the force experienced by a magnet kept near current carrying wire and arrived at a mathematical expression that gives the magnetic field at some of the point in space in which terms of the current that produce the magnetic field. Okay, this is true for any shape for the conductor. What is the meaning that in case around the current carrying conductor the magnetic field is produced? This concept is very well known about in last class by discovered by the scientist Oersted. பட் ஆனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இட் இஸ் ஒரு அளவீட்டு முறையில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த 1819 பயட்-ஷாவர்ட் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. The magnet kept near the current carrying wire arrived at a mathematical expression. How much amount of magnetic field is present around the current carrying conductor? The value can be derived and also give some mathematical expression. The mathematical expression based on how much amount of magnetic field is present in the space அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து என்ன அப்படின்னா
திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி என்னது ஒரு வளைவாக இருக்கக்கூடிய கண்டக்டர் எடுத்துக்கலாம். இப்போ இது வழியாக கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. ஹியர் ஆல்சோ கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் இன் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் the magnetic field is produced. The current I is also flowing here. Here also in perpendicular direction magnetic field. இந்த particular pointல magnetic field எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத it gives some mathematical expression. இந்த mathematical expression அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ஜாயின் பண்ணி ஆங்கிள் தீட்டாவை எடுத்து சைன் தீட்டாவோட வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுறோம், அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். த டெஃபினேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பைட்-ஷாவர்ட் லா. தட் இஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த, இங்கே பாருங்கள், ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் தட் இஸ் பேட்ரி, கரண்ட் ஐ இருக்குது, கரண்ட் ஐ இஸ் பாசிங் த்ரூ த ஒயர். கரண்ட் ஐ வந்து என்ன ஆகுது, இந்த சர்க்குலர் காயில் இப்படி ரொட்டேஷன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒயரில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த லைனில் வந்து ஆங்கிள் தீட்டாவை எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக நம்ம கான்செப்ட், அக்கார்டிங் டு அவர் கான்செப்ட், ஒரு கரண்ட் கேரிங் எலமெண்ட் இப்படி ஃப்ளோ, கரண்ட் கேரிங் எலமெண்ட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மீன்ஸ் இந்த ஸ்பேஸில், இது எல்லாமே ஸ்பேஸ் எடுத்து, this is the space. In this spaceல டெஃபரெண்ட்டாக என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. நாம் என்ன சொல்கிறோம், இப்போ இந்த பாயிண்டில் how much amount of magnetic field. இப்போ in this point how much amount of magnetic field is nothing but dp vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? dp vector. நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா r டிஸ்டன்ஸ் இருக்குது. how much distance, r distance அப்படின்னு. ஓகேவா? now you see the diagram. dp is one of the point p from the that is current carrying element. The distance is r. Next the unit vector is r cap. Theta is the angle. Theta வந்து என்ன பண்ணுறோம், நாமளாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் ஏரியா வந்து என்னது, டிஸ்டன்ஸை dl அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் dl ஹியர்? இந்த dlனா என்ன சார் மீனிங் அப்படின்னா, லிசன், இந்த ஸ்மால் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே dl அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஎல்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி அதை வந்து ஆங்கிள் தீட்டா நோட் பண்ணுறோம். டிபி வெக்டர் நோட் பண்ணிக்கிறீங்க. ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா பி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஒய் ஹியர் டிபி வெக்டர் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, த மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ த கரண்ட் கேரிங் எலமெண்ட், just as the minimum amount of magnetic field is also produced. So minimum amount of magnetic field is produced means நம்ம டிபின்னு தான் எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி டிஸ்டன்ஸை வந்து மேக்ஸில் வந்து ஜென்ரலாக டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்மால் டிஸ்டன்ஸை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டைமை டீன்னு சொல்லுவோம், ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமை டிடி அப்படின்னு சொல்லுவோம். லைக் தட். அதே மாதிரி பி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். பி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்னால இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, மினிமம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ தட் ஹியர் த டிபி வெக்டர் இஸ் கன்சிடர். ஓகே, ஏன் வந்து நாங்கள் டிபி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் பி டியூ டு த கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த பைட்-ஷாவர்ட் experiment. Bite and Sawat experimentally observed. அவங்க எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணி தட் மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி அட் ஏ பாயிண்ட் பி, இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. அட் ஏ பாயிண்ட் பிங்கிற பாயிண்டில் தான் வந்து என்ன இருக்குது, டிபிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஸ்மால் எலமெண்டல் லென்த்து டேக்கன் ஆன் ஏ கண்டக்டர் கேரியிங் கரண்ட் ஒயர்ஸ் அப்படின்றோம். கேரியிங் கரண்ட்டு ஒயர், அதாவது அந்த கரண்ட் கேரிங் எலமெண்ட் வழியா கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்ப டிபிங்கிற பாயிண்டில் டிபிங்கிற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு. இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸில். ஓகே, அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டைரக்ட்லி ஆஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட். ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டைரக்ட்லி as the magnitude of the length of the element அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட்லி as the length of the magnitude of the length of the element அப்படின்னா டிஎல் வெக்டர் இருக்கு இல்லையா, டிஎல் வெக்டர். டிஎல் வெக்டர்னா என்ன அர்த்தம், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ஸ்மால் எலமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த டயக்ராமில் பாருங்கள், நல்லா யூஸ் இது டயக்ராம். இந்த டயக்ராமில் பாருங்கள், டிஎல் அப்படிங்கிறது என்னது, ஸ்மால் டிஸ்டன்ஸ். இன்கேஸு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த டிஎல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி இங்கே கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த டிஎல்ல பேஸ் பண்ணி டிபிங்கிற பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ அதிகமாக இருக்கும். நாம் எடுத்துக்கிட்டது வந்து எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டோம், இவ்வளோ தான், சின்னதாக தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த ஸ்மால் டிஎல் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் டிபியில் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபீல்டு வேல்யூ சின்னதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸிங் அதிகமாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அனதர் ஒன் தட் இந்த ஆங்கிள் டி ஆர் இருக்கு இல்லையா, ஐடியல் சைன் அந்த ஆருக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர். இது பாருங்கள், கீழே டெஃபினேஷன் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த டைரக்ட்லி ஆஸ் த சைன் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டிஎல் அண்டு ஆர் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைரக்ட்லி ஆஸ் த சைன் ஆஃப் த ஆங்கிள்னால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் தீட்டா வேல்யூ எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம், சைன் தீட்டா வேல்யூ. இந்த சைன் தீட்டா வேல்யூ வந்து எதுக்கு இடையில் இருக்குது அப்படின்னா கரண்ட் டிஎல் அப்படின்ற எலமெண்ட்டுக்கும் ஆர் வெக்டருக்கும் நடுவில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த சைன் தீட்டா எங்கே சார் இருக்குது அப்படின்னா, இந்த சைன் தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து விச் பிளேஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆர் வெக்டர், திஸ் இஸ் த ஆர், திஸ் இஸ் என்னது டிஎல், ஆங்கிள் வந்து என்னது தீட்டா. இந்த தீட்டாவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி கன்சிடர் சைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். we consider sin value, so that the theta value என்ன பண்ணுறேன், we can take the sin value r வெக்டருக்கும் dl வெக்டருக்கும் என்ன பண்ணுறேங்கன்னா சைன் வேல்யூ எடுக்கிறேன். நீ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் சார் நீங்கள் சைன் எடுக்கிறீங்க, காசு எடுத்துருக்கலாம்ல, அல்லது டேன் எடுத்துருக்கலாம்ல, சீக்கன் கொஸ்டிக்கன் எதுவும் எடுத்துருக்கலாம்ல ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில். அப்படி கன்சிடர் பண்ணப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ ப்ரிடிக்டட் ஒன், இட் இஸ் அ ப்ரிடிக்டட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரிடிக்டட் ஒன் அப்படின்னா சைன் தீட்டா வேல்யூ, காஸ் தீட்டா வேல்யூ, டேன் தீட்டா வேல்யூ, கொசிகன், சீக்கன் தீட்டா எல்லா வேல்யூயும் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணி பார்த்ததில் இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக வருது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக வருது. இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். The directly as the sign of the angle between dl vector and r cap unit vector, r cap unit vector அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். and inversely proportional to the or inversely as the square of the distance r and between the point p and the length of the element dl vector. This is expressed as dp is directly proportional to idl by r square into sin theta. Idl dp is directly proportional to idl by r square into sin theta. ஓகேவா? இப்போ இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 பாயிண்ட்ஸுமே வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து என்னது ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட்லி as the strength of the current I and directly as the magnitude of the length of the element dl vector and directly as the sign of the angle theta and between dl and r cap, and another one is the inversely as the square of the distance. அந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ எடுக்கும். டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், டிஸ்டன்ஸையும் தீட்டாவை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஆர் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த ஆர் டிஸ்டன்ஸ். இந்த ஆர் டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் வேல்யூ எடுக்கிறேன், ஆர் ஸ்கொயரு. இந்த தீட்டா வந்து என்ன பண்ணுறேன், சைன் தீட்டா வேல்யூ எடுக்கிறேன். தீட்டா வந்து என்ன பண்ணுறேன், சைன் தீட்டா வேல்யூ எடுக்கிறேன். ஸோ தட் இந்த சைன் தீட்டா வேல்யூ அண்ட் ஆர் ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கரண்ட் அப்ளை பண்ண வேல்யூ கரண்ட் ஐ எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மால் எலமெண்ட்டு டிஎல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆர் ஸ்கொயரு, சைன் தீட்டா, டிஎல்லு, கரண்ட்டு ஐ இப்போ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஃபைனலாக டிபி வேல்யூ வந்து என்ன ஆகுது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபி வெக்டர் த்ரீ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நடத்துகிற விஷயம் நீங்கள் எழுதிடுவீங்க.
இது தனியாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாயிண்ட் பாருங்கள். இன்வெர்ஸ்லி as the square of the distance r between the point P and length of the element dl vector is expressed as the dp is directly proportional to idl by r square into sin theta அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த கான்செப்டை பாருங்களேன். இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் மெமரி பண்ணிங்க போதும். dp is directly proportional to, அனலைன் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. dp is directly proportional to idl sin theta by r square அப்படின்னு சொல்கிறோம். I is the current, dl is the small element, sin theta வந்து என்ன பண்ணியிருக்கோம் sin theta, r square வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ அந்த கரண்ட் கேரிங் எலமெண்ட் ஸ்மால் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு DL, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு sin theta அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r square. அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன இந்த 4 என்ன பண்ணியிருக்காங்க, 4 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the proportionality will be cancelled automatically. dp is equal to k into idl sin theta divided by r square. ஆல்ரெடி k ஓட வேல்யூ என்ன நம்ம பார்த்துருக்கோம், mu0 by 4 pi in SI யூனிட்ஸில் படிச்சிருக்கோம். in SI யூனிட்ஸில் k ஓட வேல்யூ mu0 divided by 4 piன்னு படிச்சிருக்கோம். இப்போ in vector notation நம்ம சொல்கிறப்ப இப்போ this is another dp அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வெக்டர் நோட்டேஷன் அப்படிங்கிறப்ப டிபி வெக்டர் போடுறோம். டிபி வெக்டர். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிபி வெக்டர் போடுறப்ப ஈக்குவேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெக்டர் போடுறப்ப என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், ஒரு வெக்டரை ஆட் பண்ணணும். அப்படி வெக்டரை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர் கேப் அப்படின்னு போடலாம். ஆர் கேப் இஸ் நத்திங் பட் 1, தட் இஸ் யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த இடத்துல அது இருந்தாலும் வேல்யூ ஒன்று தான், இல்லைனாலும் வேல்யூ ஒன்று தான். பட் இருந்தாலும் டிபி வெக்டர் போட்டால் இங்கே ஆர் கேப் போடணும். டிபி வெக்டர் போடலன்னா வெறும் டிபி மட்டும் போட்டோம் அப்படின்னா என்ன போட தேவையில்லை, ஆர் கேப் போட தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஹியர் த வெக்டர் டிபி இஸ் பர்பண்டிகுலர். டிபி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு த போத் ஐடியல் வெக்டர் pointing the direction of the current of flow and the unit vector r is directed from the dl vector towards the point p அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஹேண்ட் ரூல் கான்செப்ட் இங்கேயும் மட்டும் என்ன சொல்கிறாங்க. இப்போ தம்பிங்கிறது வந்து டிபி வெக்டராகவும் ஐடிஎல் வந்து என்னது அதுக்கு பர்பண்டிகுலராக கன்சிடர் ஐடிஎல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம். இதே மாதிரி ஆர் கேப் யூனிட் வெக்டரு அதாவது ஆர் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொன்றும் ஒரு டைரெக்ஷன் இருக்குது. அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஐடிஎல் அண்ட் ஆர் கேப் அல்லது ஆறு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட் கேரிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் கேரிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐடிஎல் இஸ் நத்திங் பட் கரண்ட் கேரிங் எலமெண்ட். கரண்ட் கேரிங் எலமெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தம்பிங்கரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், the direction of magnetic field is using right hand rule. The equation 3.34 is used to compute the magnetic field only due to the small element the length dl of the conductor. The net magnetic field at p due to the conductor is obtained from the principle of the superposition by considering the contribution from all current elements அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னா ஒரு பாயிண்டில் இருக்குது, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பாயிண்டில் வந்து க்யூங்கிற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். க்யூங்கிற ஒரு சார்ஜ். இப்போ இங்கே வந்து Q1 அப்படின்னு ஒன்று, இங்கே வந்து Q2ன்னு எடுத்து கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்கே Q3 அப் டு எது வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருப்போமா Qn வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். Q1 + Q2 + Q3 + Qn அப்படின்னு n நம்பர் ஆஃப் இதை வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறது தான் Qn. தட் இஸ் என்னது Qn என்ன சொல்கிறோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? படிக்கலனாலும் என்ன பண்ணுங்கள், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இங்கே கரண்ட் கேரிங் கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட் இப்படி கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த டிபி வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் டிபி இருக்குது, இங்கேயும் டிபி இருக்குது, இந்த பாயிண்ட்லேயும் டிபி இருக்குன்னா if all points dp vector is present, if all points the dp vector is present னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறப்போ டோட்டல் sum of the all values, that is superposition by considering the contribution for all values அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
ஹென்ஸ் தான் இன்டகிரேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த ஹென்ஸ் இன்டகிரேட் பண்ணுறது ஒன்று தான், அல்லது என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது ஒன்று தான். ஓகேவா? இப்படி இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணணும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்டகரல் ஆஃப் டிபி ஈக்குவல் டு பி வெக்டர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க டே ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் இது அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இன்டகரல் ஆஃப் டிபி ஈக்குவல் டு பி வெக்டர் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்டகரல் ஆஃப் டிடி ஈக்குவல் டு டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இன்டகரல் ஆஃப் டிபி ஈக்குவல் டு பி வெக்டர். இப்போ இன்டகரல் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்மால் எலிமெண்ட் ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நிறைய டாட்டாக இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறது ஒன்று தான். அல்லது என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இன்டகிரேஷன் போட்டு லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு அப்ளை பண்ணுறது ஒன்று தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஸோ த பி இன்டகரல் ஆஃப் டிபி வெக்டர், தட் இஸ் பி வெக்டர், integral of dp vector is equal to mu naught by I divided by mu naught I divided by 4 pi into integral of dl into integral of dl vector into r vector divided by r cap divided by r square, where the integral is taken over the entire current distribution. Integral is current over the entire current distribution. அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட்டோட வேல்யூஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் மேக்ஸிமம் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், அந்த கரண்ட் கேரிங் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இந்த டீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து சைன் டீட்டா இங்கே போடல. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் டீட்டா போடணும். ஏன் சைன் டீட்டா போடலாம், இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஸ்டெப்பில் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்னது சைன் டீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? sin theta dp is equal to k into idl divided by r square into sin theta. அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ ஏன் வந்து கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம் அப்படின்னா இந்த sin theta வந்து கேன்சல் ஆகிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நடுவில் கிராஸ் ப்ராடக்ட் போட்டுட்டு ஆர் கேப் போட்டிருக்காங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், sin theta கேன்சல் ஆகிடும். டாட் ப்ராடக்ட் போட்டால் என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் theta போடுவீங்களா மேக்ஸில். இந்த காஸ்ட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் தெரியுமில்ல, கிராஸ் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்டு sin theta cos theta அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக sin theta கேன்சல் ஆகிடுது. டிபி வெக்டர் போட்டப்போ ஆர் கேப் போடுறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கண்டினியூஷனில் நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பி வெக்டர் ஈக்குவல் டு mu naught by I divided by 4 pi into integral of dl vector into r cap divided by r square, where the integral is taken over the entire current distribution. If the point P lies on the conductor, then the theta is equal to 0 degree. Therefore, dp vector is 0. Modulus of dp is equal to 0. Okay. In case if the point perpendicular to the line, the theta is equal to 90 degree. அதாவது sin thetaவுக்கு என்ன பண்ணுறீங்க, 0ன்னு அப்ளை பண்ணுறீங்க. sin 0 என்ன ஆகும், sin 0 0. அப்போ டிபி வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆயிரும்ன்றாங்க, 0 ஆயிரும் அப்படின்றாங்க. அதுதான் ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸு டீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ சைன் 90யோட வேல்யூ வந்து என்னது, 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ therefore the dp is the maximum சைன் 90 இருக்கப்போ வந்து என்னது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் the dp vector is equal to mu naught divided by 4 pi idl divided by r square into n cap அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, where n cap is a unit vector perpendicular to the both ideal vector into r cap. ஓகேவா? அதாவது sin theta வந்து 90 டிகிரி எப்போ போடணும் அப்படின்னா இந்த டயக்ராமில் ஸ்ட்ரெயிட் லைனில் போடணும். தீட்டா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், மேக்ஸிமம் 90 டிகிரி வர மாதிரி போடணும். பர்பண்டிகுலராக கரெக்டாக போடணும். இப்படி பர்பண்டிகுலராக கரெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பர்பண்டிகுலர் லைனாக இருக்குது, 90 டிகிரியாக இருக்கிறப்ப என்னாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த கான்செப்டை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் கேஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் த நோட் பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நாட் ஏ வெக்டர் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இட் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, இன்டீரியர் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. But electric current in a conductor has direction of flow. Therefore, the electric current flowing in a small elemental conductor
can be taken as a vector quantity அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? Therefore the electric current flowing through the small element conductor can be taken as a என்னது vector quantity, that is ideal vector அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், similarities between the electric field and magnetic field. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ஃபீல்டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்ன இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன, த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒபேஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்கிறோம். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லானா என்ன அர்த்தம், இந்த டிவைட் பை ஆர் ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ தே லாங் ரேஞ்ச் தி ஃபீல்டு. நெக்ஸ்ட், obey the principle of superposition principle and also linear with respect to the source in magnitude அப்படின்னு சொல்லிட்டு. That is, E is directly proportional to Q and B is directly proportional to IDL. E is directly proportional to Q அப்படிங்கிறது electric field value, B is directly proportional to IDL அப்படிங்கிறது magnetic field value. Both are எப்படி தான் இருக்குது, similarities character அப்படின்னு சொல்கிறாங்க. Both are the similarities character. Next, difference between the electric field and magnetic field அப்படிங்கிறப்ப இங்கே பைட்ஸாவட்டில் அண்ட் கூலும்ஸ்லாம் இதெல்லாம் வந்து சிலபஸில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறது. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபஸ்ட் லெசனில் படித்தோம் பழைய சிலபஸில், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 5th லெசனில் படித்தோம் பழைய லெசனில். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் லெசன் சிலபஸையும் 5th லெசன் சிலபஸையும் ஒன்றா சேர்த்து 3rd லெசன்லேயே கொடுத்துட்டாங்க நியூ சிலபஸில். ஓகேவா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்செப்ட் தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்கேலர் சோர்ஸ், பட் இட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்கு, கியூவை பேஸ் பண்ணியிருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் எ வெக்டர் சோர்ஸ், இட் இஸ் கரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. கரண்ட் எலமெண்ட் அப்படின்னா ஐடியல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். It is directed along the position vector joining the source from the point at which lies within field calculated. ஓகேவா? பொசிஷன் வெக்டர்னா என்ன அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, கியூங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம், கியூங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த கியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இட் இஸ் ஸ்கேலர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வெக்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அனதர் ஒன் ப்ராப்பர்ட்டி, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் லைன் சோர்ஸ் அண்டு பாயிண்ட் அட் விச் இல்லை ஃபீல்ட் லைன்ஸ் கால்குலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் இது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் இட் இஸ் டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு த பொசிஷன் ஆஃப் த வெக்டர் ஆர் த கரண்ட் எலமெண்ட் ஐடியல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள். இங்கே வந்து ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்காது, பட் ஆனால் ஐடியல் வெக்டரை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆங்கிளை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், note the exponent of charge q source and exponent of electric field is unity na 1. Okay, the exponent of current element ideal source and the exponent of magnetic field b is unity. In other words, the electric field is proportional to only charge to the source and not a higher power source, charge q square q3 and etc. magnetic b vector is proportional to the current ideal source and not square of the cube and higher powers. ஆக்சுவலாக இங்கே வந்து ஹையர் பவர்ஸ் கியூ ஸ்கொயர் Q3 இதெல்லாம் இருக்காது எதில், மேக்னெட்டிக் ஃபீல்டு. பட் ஆனால் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறதுனால அங்கே சார்ஜ் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் Q1 Q2 Q3 நிறைய இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஓகேவா? அதுக்கடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கேரியிங் கண்டக்டர். ஓகேவா? இந்த கொஷினை we will see that next class. Thank you students.